कवीन्द्राणां नाना वनितिगुणचित्रीकृतवचः प्रपञ्चव्यापार प्रकटनकला कौशलनिधिः अधः कुर्वन्नब्जं सनकभृगुमुख्यैर्मुनिजनैः नमस्य कामाक्ष्याः चरणपरमेष्टि विजयते. பரமேஷ்டி பரமேஷ்டின்னு சொன்னால் பிரம்மான்னு அர்த்தம். ஸோ பரமேஷ்டிங்கிறது சில சமயத்தில் பிரம்மான்னு சொல்லுவோம், சில பரமேஷ்டினா உயர்ந்த ஒரு ரொம்ப சிரேஷ்டமான ஒரு கடவுளுங்கிற அர்த்தத்தில் வரும். அப்போ பரமாத்மாவுக்கும் சில இடத்துல பரமேஷ்டின்னு சொல்லிடுவோம், இந்த இடத்துல பிரம்மா. ஸோ இங்கே சரண பரமேஷ்டின்னு சொல்லும்போது உன்னுடைய பாதங்கள் பிரம்மா மாதிரின்ற. இப்போ பிரம்மாவோட வேலை என்னது? சிருஷ்டி பண்ணுறது இல்லையா? ஸோ கவீந்திரானாம் நானா பணிதி குணச்சித்திரீகிருத வச்சக, அதாவது கவிகள் கவீந்திரா கவிகளுடைய பணிதா பணித்தின்னு சொன்னானே வார்த்தைகள்னு அர்த்தம். பணிதி அப்படின்னு சொல்லும்போது கவிகள் பண்ணுற வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்? கவிதைகள்னு அர்த்தம். ஸோ நானா பணிதி பலவிதமான கவிதைகளை பண்ணுறா கவிஞர்கள் எல்லாம். ஸோ குணச்சித்திரீகிருத வச்சக ரொம்ப குணங்களோடு அந்த கவிதையோட லட்சணங்களோடு பொருந்தி இருக்கக்கூடிய விஜய சித்திரம்னா ஆச்சரியமான அப்படிப்பட்ட வச்சக அவளுடைய கவிதைகள் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த பாதார விந்தம் என்ன பண்ணுறது? தன்னை நமஸ்காரம் பண்ணுறது கவிஞர்களுக்கு விசித்திரமான கவிதைகளை ஏற்றக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சிருஷ்டி பண்ணுற சாமர்த்தியம் அந்த பாதங்களுக்கு இருக்குது. எப்படி பிரம்மா பிரபஞ்ச வியாபாரன்னு சொல்கிறார். ஸோ பிரபஞ்சம்னு சொல்லும்போது ரெண்டு அர்த்தம் இருக்காங்க. பிரபஞ்சம்னு சொன்னான்னா உலகம், இந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணவர் பிரம்மா. பிரபஞ்சங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் திரளானன்னு அர்த்தம். இப்போ திரளான சொற்கள், நல்ல நல்ல சொற்களை போட்டு கவிதைகளை எழுத வைக்கக்கூடிய சாமர்த்தியம், அதை சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இந்த பாதங்களுக்கு இருக்குது. எப்படி பிரம்மா இந்த பிரபஞ்சத்தை தனது இதில் தன்னால் சிருஷ்டி பண்ணுறாரோ, தன்னுடைய ரஜோகுணத்தால் அந்த வியாபாரம்ன்றது அவருடைய வேலை, ஸோ அதை பண்ணுறாரோ அது மாதிரி கவிதையை சிருஷ்டி பண்ணுறது. பிரகடன கலா கௌசல நிதிகி, அப்படிப்பட்ட கலை எது சிருஷ்டிங்கிறது ஒரு பெரிய கலை இல்லையா? ஆச்சரியமான கலை அது. ஸோ அப்படி உலகத்தை சிருஷ்டி பண்ணுற பிரம்மா மாதிரி ஒரு கௌசலம் இது குஷலத்தன்மை, அவ்வளவு சாமர்த்தியம். ஸோ கௌசல நிதிகி அப்படி குஷலத்தன்மைன்னு நல்ல சாமர்த்தியத்தோடு இருக்கக்கூடிய பாதங்கள். அதக்குர்வன் அப்ஜம், இப்போ ரெண்டு மீனிங் இந்த இடத்துல. இப்போ பிரம்மாவுக்கு சொல்லும்போது அதக்குர்வன் அப்ஜம்னு சொல்லும்போது, அப்ஜம்னா தாமரை. ஸோ தாமரையை கீழாக்கி, அதக்குர்வன்னு சொன்னால் கீழே, அதகன கீழே. ஸோ அதக்குர்வன் கீழாக்கி, அப்போது பிரம்மா எங்கே உட்காந்துருக்கார்? தாமரை மேலே உட்காந்துருக்கார். ஸோ தாமரை ஆகப்பட்டது அவருக்கு கீழே இருக்குது. ஸோ பிரம்மா தாமரையை கீழே வச்சு அது மேலே உட்காந்துருக்கார் அப்படின்னு அர்த்தம். இதுவே பாதங்களுக்கு எப்படி சொல்லணும்? அதக்குர்வன் அப்ஜம்னு சொன்னால் தாமரை என்ன நிற்கிறது? ஆஹா, பாதம் இவ்வளோ ரெட் கலராக இருக்கே, நமக்கு அந்த ரெட் இல்லையே நினைக்கிறது இல்லையா? தாமரை எப்போவுமே தன்னை ஒரு கீழே நிலைமையில தான் நினைக்கும். அது தாமரைக்கு அந்த பாதத்தோடு சிவந்த தன்மை இல்லை, கலர் இல்லை, அந்த சாஃப்ட்னஸ் அதெல்லாம் எனக்கு இல்லையே ஏற்கனவே பல கவிதைகளில் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அந்த தாமரையை கீழாக்கினது அதோட வைபவம் கொஞ்சம் கீழாயிடுறது. பாதத்தோட வைபவத்தை பார்க்குற வச்சே தாமரையோட வைபவம் கீழாயிடுறது. ஸோ இப்படி தாமரையை கீழாக்கி பாதங்கள், இப்படி ரெண்டு கம்பேரிசன் ஆகிடுதா? அடுத்து சனக பிருகு முக்கியகி முனிஜனேகி நமஸ்யக, இது ரெண்டுக்குமே அப்ளிகபிள். அதாவது சனகாதி முனிவர்கள், பிருகு முனிவர், முக்கியமான பிருகு முதலிய முக்கியமான முனிவர்களால், முனிஜனேகி முனிவர்களால் நமஸ்யக. ஸோ பிரம்மாவையும் அவன் நமஸ்காரம் பண்ணுவா, தேவியோட பாதத்தையும் நமஸ்காரம் பண்ணுவான். ஸோ ரெண்டுக்குமே இது காமனாக இருக்குது. சனகாதி முனிவர்கள், பிருகு முக்கியமானவர்கள் எல்லாருமே நமஸ்காரம் பண்ணக்கூடிய பாதங்கள், நமஸ்காரம் பண்ணக்கூடிய பிரம்மா. இப்படியாக காமாட்சியாக சரண பரமேஷ்டின்னு விட்டார். இப்படியாகப்பட்ட காமாட்சி பரமேஷ்டியாக சிருஷ்டிகர்த்தாவாக பிரம்மாவோட ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த பாதங்களுக்கு ஒரு ஜெய போடுறார், விஜயத்தே ஜெயம்னு சொல்கிறார். கவீந்திராணாம் நானா பணிதி குண சித்ரீகிருத வசக பிரபஞ்ச வியாபார பிரகடன கலா கௌசல நிதிஹி அத குர்வன் அப்ஜம் சனக பிருகு முக்கியை முனிஜனைஹி நமஸ்ய காமாட்சியாஹ சரண பரமேஷ்டி விஜயதே. भवत्याः कामाक्षी पूरितपदपङ्केरुहभुवां परागानां पूरैः
परिहृतकलङ्कव्यतिकरैः नतानामारुष्टे हृदयमुकुरे निर्मलरुचिः प्रसन्ने निःशेषम् प्रतिफलति विश्वं गिरिसुते आमृष्टे तपा आमृष्टे ओके कामाक्षी ஸோ பவத்தியாக காமாட்சின்னு கூப்பிட்ற காமாட்சியே பவத்தியாக உன்னுடைய ஸ்புரித பதபங்கேருக புவாம் ஸ்புரிச்சின்னு இருக்கு தாமரை மாதிரி மலர்ந்துருக்கு தாமரை மலர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குமோ அது மாதிரி உன்னுடைய பங்கேருகம்னு இது சேற்றில் பிறந்தது தாமரைன்னு அர்த்தம் பங்கம்னா சேரு சேற்றில் பிறக்கக்கூடியது என்னது ருகம்னு அப்படியே முளைச்சி வருது அப்போ பங்கேருகம்னா தாமரைன்னு அர்த்தம் ஸோ அப்படி உன்னுடைய தாமரை பாதங்கள் மலர்ந்த தாமரை பாதங்கள் அது ஆதாரம் புவாம்னு என்னது தாமரை பாதங்கள் ஆதாரமாக இருக்கக்கூடிய பாதங்கள் பராகானாம் பூரைகி அதில் தாமரைன்னு சொல்லும்போது தாமரையில் மகரந்தம் இருக்கும் பராகம்னா மகரந்தத்துக்கும் பராகம்னு பேர் தேவியோட பாதத்தில் பாத தாமரையில் இருக்கக்கூடிய மகரந்தம்னு சொல்லும்போது பாததூளி அப்படி சொல்கிறோம் இல்லையா தேவியோட பாததூளி ஸோ அந்த பாததூளி பூரைகி அது பூர்த்தியாக பரிகிருத கலங்க வெதிகரைகி அதாவது களங்கமே இல்லாதவர்கள் பரிகிருத்தான விடப்பட்ட சுத்தமாக விடப்பட்ட களங்கமே கிடையாது சுத்தமாக விடப்பட்ட களங்கம் ஸோ வெதிகரைகின்னு அப்படிப்பட்ட முனிவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ களங்கம் என்று துளி கூட ஒட்டாத அந்த முனிவர்களால் இந்த பராகம் என்ன பண்ணுறது இந்த தேவியோட பாத தூளி ஆகப்பட்டது நானா ஆம்ரிஷ்டே ஹிருதய முகுரே நதானாம் ஆம்ரிஷ்டே நதானாம்னா வணங்கியவர்கள் ஸோ முனிவர்கள்லாம் தேவியோட பாதத்தை அப்படியே மனசில் வச்சு தியானம் பண்ணிகிட்டே வணங்கிகிட்டே இருக்கான் ஸோ அவர்களுடைய இந்த ஹிருதய தாமரையில் இந்த பாதம் இந்த பாதத்தில் உள்ள தூளி ஆகப்பட்டது தொடக்கிறது ஹிருதயத்தை சுத்தம் பண்ணுறது நம்ம எப்பவுமே பார்க்குறோம் இல்லையா கர்மத்தை பண்ணி ஹிருதயத்தை சுத்தமாக்கிக்கணும் அதுக்கப்புறம் தான் பிரம்ம மனசில் குடிபுகும் ஸோ அப்படியே அந்த பாத தூளியே அவர்களுடைய மனசெல்லாம் அப்படியே சுத்தமாக்குறது தேவியோட பாதங்கள் அந்த காரியத்தை பண்ணுறது ஸோ அந்த கண்ணாடியை தொடச்சா எப்படி இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா அது மாதிரி ஹிருதய முக்குரம்னா கண்ணாடின்னு அர்த்தம் ஸோ இந்த ஹிருதயத்தில் உள்ள கண்ணாடியில் இந்த முனிவர்களோட ஹிருதயம் எல்லாம் இப்போ பாத தூளியால் க்ளீன் ஆகிடுது என்னடா பாத தூளி அல்லது தூசின்னு கூட சொல்லலாம் பராகன்னு தூளி அல்லது தூசி அப்போ தூசி எப்படி க்ளீன் பண்ணும் ஒரு கண்ணாடி ஒரு தூசி வச்சு க்ளீன் பண்ணால் ஆகுமான்னு சொன்னால் அப்படி கிடையாது ஸோ கண்டெய்னர்னு சொல்கிறோம் அதாவது கண்டகம்னா ஒரு முள்ளை ஒரு முள்ளாலேயே எடுக்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் எடுக்கணும் பாத தூளி அப்படி முள்ளால் எடுப்பது போல் பாத தூளி ஆகப்பட்டது தான் அழுக்காக இருந்தால் கூட அது அழுக்க நீக்கிற சாமர்த்தியம் உண்டு ஸோ அப்படி நிர்மல ருச்சி அப்போ என்னாச்சு க்ளீன் ஆகிடுது இந்த ஹிருதயம் முனிவர்களோட ஹிருதயம் ரொம்ப க்ளீன் ஆகிடுது அப்படி பளிச்சுன்னு இருக்கான் ருச்சினாலே அழகுன்னு அர்த்தம் ஒரு அழகுன்னு அர்த்தம் ரெட் கலர்னு அர்த்தம் பல அர்த்தம் இருக்கிறதுல இப்போ க்ளீன் ஸோ பிரசன்னே மனசு ரொம்ப பிரசன்னமாகிடுது அமைதியாகிடுது மனசெல்லாம் அப்படி க்ளீன் ஆகிடுவோன்னே நிஷேஷம் விஸ்வம் பிரதிபலதி உலகம் முழுக்குமே அந்த ஹிருதயத்தில் பிரதிபலிக்கிறது தான் அந்த முகுரம் அந்த ஹிருதய கண்ணாடிக்குள்ள முனிவர்கள் உலகம் முழுசையும் பார்க்கறான்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளே போய்டுறா அவளுக்கு வெளி உலகத்தை பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது அவளோட உலகமே உள்ளதான் இருக்குது ஸோ அப்படியே அந்தர்தியானம் அப்படி உள்ளுக்குள்ளேயே போய் ஆழ்ந்து அமிழ்ந்து அந்த பாத தரிசனத்தில் தேவியே விராட்ட ரூபமாக எல்லாமாக அவளே அங்கே காட்சி அளிக்கிறா கிரிசுதே இமவான் மகளே மலையரசன் மகளே கூப்பிட்றேன் பவத்யா காமாட்சி ஸ்புரிதபத பங்கேருகபுவாம் பராகாணாம் பூரைः परिहृतकलङ्कौ व्यधिकरैः नतानाम् आमृष्टे हृदयमुकुरे निर्मलरुचि प्रसन्ने निःशेषं प्रतिफलति विश्वं गिरिसुते अवत्रस्तं पादात् किशलयम् अरण्य अन्तरमगात् परं रेखारूपं कमलम् अमुमेव आश्रितमभूत् जितानां कामाक्षी विदयमपि युक्तं परिभवे विदेशे वासोपा சரணகமனம் வாதிஜரிபோகோ. இப்போ மூணாவது லைனை பாருங்க. காமாட்சி, ஹே காமாட்சி, ஜிதானாம், அதாவது ஒரு போர் நடக்கிறதுல வெற்றி ஒரு சைடில் வந்துடுது. அப்போ தோல்வி அடைஞ்சவர்களுக்கு ரெண்டு வழி தான் இருக்குது.
ஸோ ஜிதானாம் பரிபவே, வெற்றி கொண்டவர்கள் வந்து இவாளை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் இல்லையா, தோற்றவர்கள் அவமானப்பட்டு போயிடுவா. பரிபவம்னா அவமானம். ஸோ அப்படி அவமானப்பட்டு வெற்றி கொண்டவர்களால் அவமானப்படுத்தப்பட்டவர்களுக்கு, தோற்றவர்களுக்கு த்விதயம் அபியுக்தம், 2 காரியம் பண்ணலாமா. இப்போ தோற்று போயாச்சு, என்ன பண்ணலாம், 2 காரியம் பண்ணலாம். த்விதயம்னா 2 விதமான காரியங்கள். யுக்தம் பொருத்தம், இப்போ 2 விஷயம் பண்ணலாம். விதேஷோ வாசகவா, ஓடியே போயிடலாம், நாட்டை விட்டு ஓடியே போய் விதேச வாசம் போயிடலாம், எங்கேயோ வேறு தேசத்துக்கு போய் வாசம் பண்ணிக்கலாம், தப்பிச்சா விட்டா போறன்னு ஓடி போயிடலாம். அது ஒரு மெத்தடு. வா அல்லது சரணகமனம் வா நிஜரிப்போகன தன்னுடைய எதிரி. இப்போ தன்னை ஜெயிச்சானே ஒரு ராஜா, அவனோட காலடியில் சரணாகதி பண்ணி போயிடலாம். சரணகமனம், எப்பா என்னை காப்பாற்று, நான் உன் காலடியிலே வந்து இருக்கேன் அப்படின்னு அவனோட சரணத்தில் போய் விழுந்துடலாம். இப்படி 2 வழி இருக்குது. அதே மாதிரி இப்போ தேவியோட பாதத்துலேருந்து தோற்று போனது 2 ஐட்டம் இருக்குது. எப்படி தோற்று போச்சு, தவஸ்திரஸ்தம் பாதாத் கிசலயம். ஸோ உங்கள்கிட்ட பயந்து விடுது, ஏன்னா உன்னோட ஈக்குவலாக வர முடியலை, அதனால கிசலயம் துளிர் இலைகள் ரொம்ப சாஃப்ட்டு, நல்ல ரெட் கலர்னு சொல்கிறோம். ஆனால் தாமரை பாதத்தை கம்பேர் பண்ணும்போது அவைகள் தோல்வி அடைந்து விடுகின்றன. அதனால அந்த கிசலயம் என்ன பண்ணுறது, விதேசத்துக்கு போய்ட்றேன், எப்பா இங்கே உங்ககிட்டயே நிற்கல, நான் இங்கே ஓடி போய்ட்றேன்னு சொல்லிட்டு அரண்யம் அந்தரம் அகாத்து, காட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சு கொடுத்துங்கிறேன். அப்படின்னு அர்த்தம், காட்டில் தான் மரங்கள் நல்ல துளிர் இலைகளோடு நல்ல பளபளன்னு வீசுறது, நாட்டில் ஜாஸ்தி அந்த மரங்களோ இதுங்களோ ஒன்றும் காணாது. அதனால உன்னுடைய பாதத்தில் தோற்றது மாதிரி அதுகள்லாம் விதேசம் போகிற மாதிரி காட்டுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுட்டு போயிடுது. இப்போ 2வது பரம் ரேகா ரூபம் கமலம். இந்த கமலம் தாமரையும் தோற்று போயிருக்கு, தேவியோட பாதத்தில் தோற்று போன 2வது ஐட்டம் தாமரை. ஸோ அமுமேவ ஆஷிதம் அபூத் ரேகா ரூபமா, அதாவது அந்த தாமரை என்ன பண்ணுறது, அம்மா நான் உன்னை சரணாகதி பண்ணுறேன், பாதமே உனக்கு நான் சரணாகதி சொல்லிவிட்டு பாதத்தில் சரணடைஞ்ச உடனே தேவியோட பாதத்தில் கமல ரேகை, பத்ம ரேகைன்னு சொல்ல மாட்டோமா, அந்த பத்ம ரேகையாக அது ஆகிவிடுகிறது. ஸோ இப்போ ஆஷ்ரிதம் அபூத்து, உன்னையே ஆசிரியமாக கொண்டு அந்த தாமரை பத்மரேகையாக உன்னை காலில் சரணடைகிறது அப்படின்னு எதிரிகளோடு ஜெயிச்சவர்களோடு இந்த கம்பேரிசன் இங்கே பண்ணுறார் மூக்கர். தவத்ரஸ்தம் பாதாத் கிசலயமரண்யாந்தர்மகாத் பரம் ரேகாரூபம் கமலமமுமேவாஸ்ரிதம் ஜிதானாம் காமாட்சி த்விதயமிபி யுக்தம் பரிபவே விதேஷே வாசோ வா சரணகமனம் வா நிஜரிபோ. गृहीत्वा याथार्थ्यं निगमवचसां देशिककृपा कटाक्ष अर्कज्योतिष शमितममताबन्धतमसः यतन्ते कामाक्षी प्रतिदिवसम् अन्तर्द्रटयितुं त्वदीयं पादाब्जं சுக்ருத பரிபாக்கேன சுஜனாஹ. சுஜனாகனா நல்லோர்கள், சூஜனாக நல்ல ஜனங்கள். ஸோ நிகம வச்சசாம் யாத்தார்த்தியம் கிரகித்வா, நிகமம் சொன்னால் வேதம்னு அர்த்தம். ஸோ நிகம வச்சஸ் வேத வாக்குகளை, யாத்தார்த்தியம்னா எப்படி உள்ளது உள்ளபடி, யதார்த்தியம் எப்படி இருக்கணுமோ அப்படிப்பட்ட அந்த வார்த்தை உள்ளது உள்ளபடி கிரகித்வா அதை ஏற்றுக்கொண்டு. ஸோ சாதுக்கள் வந்து வேத வாக்குப்படி தர்மத்தை கடைபிடிச்சு வாழறா. அதனால என்ன ஆகிடுது, அவளுக்கு மனசு வந்து க்ளீன் ஆகிடுது. ஏன்னா வேதம் சொல்கிறபடி தர்ம வழியில் நடக்கும்போது அவள் ஹிருதயமெல்லாம் க்ளீனாக இருக்கும். தேசிக கிருபா கடாக்ஷா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு குருவட்ட போகிறான். தேசிகன்னு சொன்னால் குருன்னு அர்த்தம். ஸோ குருவுக்கு கொஞ்சம் மேலானவர் தேசிகன்னு சொல்கிறோம், உபதேச குரு அப்படின்னு பேர். ஸோ குருவுக்கு நம்ம வந்து காசு கொடுக்கணும், ஏன்னா குரு வந்து பைசா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் தேசிகனுக்கெல்லாம் பைசா கொடுக்க முடியாது. தேசிகன் ஆச்சாரியன்லாம் இதை விட ஒரு ஸ்டேஜ் மேலே. ஸோ அவளுக்கு வந்து குரு மாதிரி பைசாலாம் எதிர்பார்க்குற ஆள் கிடையாதவா. ஸோ தேசிக கிருபா கடாட்சம், அப்போ அந்த உபதேச குருட்ட போய் அவருடைய கிருபை கடாட்சத்தை பெற்று. ஸோ அர்க்கஜோதி, அது என்னது அந்த கடாட்சம், குருவோட கடாட்சம் எப்படி இருக்கும்னு சொன்னால் சூரிய தேஜஸ் மாதிரி இருக்கும். அர்க்கஜோதி, அர்க்கன்னா அருக்கன் சூரியன். ஸோ அந்த ஜோதியை அடைந்து ஷமித மமதா பந்த தமசக, அப்போ என்ன ஆகுது, சூரியன் வந்தால் இருள் போயிடும், தமஸ்னா இருள். ஸோ இருள் போயிடும் சூரியன் தான். அது மாதிரி
குருவுடைய கிருபா கடாட்சம் என்ற சூரிய தேஜஸ் வந்த உடனே மமதா பந்த தமசு. இப்போ நான் என்னுடையதுன்னு சொல்கிறோம்ல, எல்லாமே அது மமதான்னு பேர். மமதைன்னு தமிழ் சொல்கிறோம். மமதான்னு என்னுடையது, எல்லாமே என்னோடதுன்னு நினைக்கிறது. அந்த பந்தம், அந்த மமதா பந்தம் இருக்கே, அது சமிதம்னு அந்த கம்ப்ளீட்டாக சமம் ஆயிடுறது, நீக்கப்படுகிறது. அந்த இருள் போயிடுறது, என்னுடையதுங்கிற எண்ணம் போயிடுறது. ஸோ அப்படி அந்த சாதுக்கள் வந்து உன்னுடைய இது வேத வார்த்தையை கேட்டு அப்படியே குருவை அடைஞ்சு இப்போ வந்து அஜ்ஞானத்துலேருந்து வெளியில் வந்துடுறான். ஸோ யதந்தே காமாட்சி, இப்போ அதுக்கப்புறம் அவள் இன்னும் முயற்சி பண்ணுறான், அதோடு நிற்கலேவா. ஸோ அந்த மமதையெல்லாம் நீங்கின அவர்கள் யதந்தே முயற்சி செய்கிறார்கள். பிரயத்தனம் சொல்கிறது தான் யதனம்னு வருது. ஸோ பிரதி திவசம் டெய்லி அந்தர்திரடயிதும் தொதியம் பாதாப்சம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, தேவியோட பாதங்களை திருடமாக உள்ள இருக்கணும். தேவி நம்மளை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. இப்போ பகவானுக்கு அச்சுதன்னு ஏன் பேர் சொல்கிறோம், நம்ம கிருஷ்ணருக்கு அச்சுதன்னு பேர் என்ன, ஒரு வாட்டி அவர் வந்து உள்ளே உக்காண்டாருன்னா வெளியிலே போக மாட்டார். நம்ம வேண்டான்னு வச்சா கூட அச்சுத அவன் வந்து வெளியில் போக மாட்டான், உங்ககிட்டே உட்காந்துருக்கேன். அது மாதிரி திருடமாக உட்காந்து சீட் போட்டு உட்காந்துருறான், அதுக்கு தான் அச்சுதன்னு பேர். ஸோ அது மாதிரி இங்கே தேவியோட பாதாப்ஜம், தொதியம் பாதாப்ஜம், அம்மா உன்னுடைய பாதங்களை அந்தகா உள்ளுக்குள்ளே திடமாக வச்சுக்கிறதுக்கு தினோ யதந்தே, பிரதி திவசம் யதந்தே முயற்சிக்கிறார்கள். சுக்ருதி பரிபாக்கேன, ஏன்னா அவள் புண்ணியம் பண்ணியிருக்கா. அந்த புண்ணியம் பண்ணினா தான் இப்படி ஸ்டெப்பாக மேலே போக முடியும். ஸோ அதனால் சுக்ருதம்னா புண்ணியம் விளைந்ததால் அவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள்னு மூக்கர் சொல்கிறார். நிகமவசசாம் தேசிக கிருபா கடாட்ச அர்கஜ்யோதிஸ் சவித மமதா பந்த தமசஹ யதந்தே காமாட்சி பிரதிதிவசம் அந்தர்திடயிதும் ஸ்வதீயம் பாதாப்ஜம் சுக்ருத பரிபாகேன சுஜனாஹ. ஜடாநாமப்யம்ப ஸ்மரண சமயே த்வச்சரணயோः பிரமன்மந்தக்ஷ்மாப்ருத் குமுகுமித சிந்து பிரதிபடாः பிரசன்னா காமாட்சி பிரசவமதர ஸ்பந்தனகலாः பவந்தி ஸ்வச்சந்தம் பிரகிருதி பரிபக்வா பணிதயः. ஸோ त्वच्चरणयोः ஸ்மரண சமயே முதல்ல இருக்கு. ஸோ உன்னுடைய பாதங்கள் ரெண்டையுமே ஸ்மரிக்கும் போது, மனசில் நினைக்கிற வச்சையே, ஜடானாம் அப்படி ஒரு ஜடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அம்மா பிரமன் மந்த க்ஷ்மான பூமின்னு அர்த்தம். க்ஷ்மான பூமி, மகி, அப்படி ஏகப்பட்ட ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது பூமிக்கு. ஸோ க்ஷ்மாபிருத்துன்னு பூமியை தாங்கக்கூடியது மலைன்னு அர்த்தம். ஸோ பூமியை ஸ்மாபிருத்து, ஸோ மலையாகப்பட்டது. மந்தம் ஸ்மாபிருத்துன்னு சொன்னால் மந்தரமலை. ஸோ மந்தரமலையை மத்தாக வச்சு கடைஞ்சா இல்லையா, பார்க்கடலில் கடையில் வச்சா மந்தரமலையை வச்சு தான் கடைஞ்சா. ஸோ அப்போ என்னாச்சு, குமித சிந்து பிரதிபடாகான்னு சொன்னான்னா எதிரிகள்னு அர்த்தம். பிரதிபடர்கள் இல்லையா, பிரதிபட ஸ்ரேணி பீஷண, இது வருது இல்லையா நம்ம சுதர்ஷனாஷ்டகத்தில் முதல்ல ஆரம்பிக்கும் போதே பிரதிபட ஸ்ரேணி பீஷண, எதிரிகளை வாட்டக்கூடிய அப்படிப்பட்ட பயங்கரமானவர்னு சொல்லி ஆரம்பிக்கிறது சுதர்ஷன அஷ்டகம் வந்து. ஸோ பிரதிபடாகனா எதிரி. ஸோ சிந்து பிரதிபடாக, சிந்துனா கடல். இந்த பார்க்கடலில் அந்த எதிரிகள் இங்கே யாருன்னு சொன்னால் கடலில் வாழக்கூடிய ஜந்துக்கள் தான். திமிங்கிலம் இருக்குது, எல்லா மீன்கள் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது, முதல்ல இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ அவைகள்லாம் குமுகுமித்தான்னு கும்னு எல்லாம் வெளியில் தள்ளிவிடுது. இந்த மந்திரமலையை கடையிற வச்ச அதுகளால் கடலில் நிற்க முடியல, எல்லாம் மேலே துள்ளி வருது, மேலே வந்துடுது எல்லாமே. ஸோ பிரமன் அப்படி சுழன்று மந்திரமலை சுழன்று கடலை கலக்கிற வச்சு எப்படி அந்த கடல் ஜந்துக்கள் வெளியில் மேலே அப்படி வந்ததோ அதே மாதிரி இந்த ஜடமான மனிதர்கள் உன்னுடைய பாதங்களை நினச்ச உடனேயே அதான் கடையிறது. ஸோ இங்கே கடையிறதுக்கு ஈக்குவலானது அந்த மனசில் தேவியோட சிந்தனை வருதே, அதுதான் மனசை கடையிறது. அது அப்படி கடைப்பட்டு பிரசன்னாக அப்படி பிரசன்னமாகி தெளிவோடு மனசு தெளிவாயிடுறது, கடைஞ்சி தெளிவாகி பிரசவம் அதரஸ்பந்தனகலாக உள்ள மனசு கடையப்படுற வச்சு அது அப்படியே இந்த வெளியில் வருது. என்ன வெளியில் வருதுன்னு பார்த்தா இங்கே ஸ்பந்தனம் சொன்னான்னா லேசான அசைவு, உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட அசைவால் அதரம் அந்த உதடு, அதரம்னா உதடு, அதாவது உதடு வழியாக வெளியில் வருது.
இப்போ எப்படி இந்த ஜந்துக்கள்லாம் அப்படி வெளியில் வந்ததோ கடல்ல இருந்து, அது மாதிரி மனசு கடையப்படும் பொழுது பகவானோட தேவியோட பாதத்தை நினச்சி மனசு கடையப்பட போகிறது. அந்த வார்த்தைகள் அப்படி வெளியில் வருதான். பவந்தி ஸ்வச்சந்தம் பிரகிருதி பரிபக்வா பணத்தையக வனிதையான வார்த்தைகள். ஸோ பக்குவமான வார்த்தைகள், பரிபக்குவம், நல்ல சுத்தமான வார்த்தைகள் சொல்கிறேன், பக்குவப்பட்ட வார்த்தைகள். ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் எனது கவிதைன்னு வச்சுக்கொண்டுதான். ஸோ ஒரு ஜடமாக இருக்கிறவன் கூட இப்படி அவனை மனசோடு கடைஞ்சி, அவனுடைய இதை தேவியாகப்பட்ட பாதத்தை அப்படி கடைஞ்சி, மனசை கடைஞ்சி வெளியில் வார்த்தைகளாக வரும்போது அதுக்கு பக்குவமான கவிதையாகவே வெளியில் வந்துடுது. ஸ்வச்சந்தம், அதாவது இஷ்டம் போல் தன்னுடைய, அதாவது தன் வசப்பட்டு அப்படியே வெளியில் வருது. அவனுக்கு சொல்லவே முடியல, எப்படி வருதுன்னே நினைக்க முடியல. பாத தரிசனத்தினால அப்படி வார்த்தைகளை படப்படன்னு வருது. ஸ்வச்சந்தமாக ஃப்ரீயாக வருது, அப்படி ஃப்ரீயாக வெளியில் வருது. எப்படி மந்தரமலையை கடையில் வச்சு ஜந்துக்கள் வெளிவந்தனோ அது போல. ஜடாநாமபி அம்பஹ மரண சமயே த்வச்சரணயோஹ பிரமன் மந்தக்ஷ்மா ப்ருகோ குமுகுமோ விதசிந்து பிரதிபடாஹ பிரசன்னாஹ காமாக்ஷி பிரசவமதர ஸ்பந்தனகராஹ பவந்தி ஸ்வச்சந்தம் பிரகிருதி பரிபக்வா வனிதயः. सर्वं जगदम्बार्पणमस्तु. निनदं हंसकमसौ तमेवादः कर्तुं किमिव यतते केलिगमने भवस्या एव आनन्दं विदधतपि कामाक्षि चरणो भवत्याः तद्रोहं भगवति किमेवं वितनुते. மதுர நினதம் ஹம்சகம். ஹம்சகம்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கோம், நூப்புரம்னு அர்த்தம். ஸோ ஹம்சகம். ஸோ அந்த நூப்புரங்கள் மதுர நினதம், அழகாக ஜல் ஜல்னு சத்தம் போட்டுருக்கு. அசௌ தம் ஏவ அதக்கர்த்தும். ஸோ அதை இல்லை வகன்னபி அஸ்ராந்தம். ஸோ அந்த பாதத்தை, அந்த நூப்புரம் ஜல் ஜல்னு சத்தம் போடுற அந்த நூப்புரத்தை அஸ்ராந்தம் வகன்னபின்னு இடைவிடாமல் தேவியோட காலில் போட்டுருக்கு. அதுவும் ஜல் ஜல்னு இடைவிடாமல் சத்தம் போட்டுட்டே இருக்கு. ஸோ தமேவ அதக்கர்த்தும் கிமிவே எத்ததே. அப்போது அந்த ஹம்சத்தை, இப்போ இங்கே ஹம்சன்னு சொன்னால் ஹம்சகம்னு சொன்னால் ரெண்டுமே அன்னத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. நார்மலாக ஹம்சகம்னு ஜென்ரலாக சொல்ல மாட்டோம், அன்னத்துக்கு ஹம்சம்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் ஹம்சகம்னு சொன்னாலும் அன்னம் தான், சின்ன அன்னம்னு வச்சுக்கலாம் வேணாம். ஏன்னா பாலகான்னு சொன்னால் சம்ஸ்கிருத்தில் சிறுவன், பாலகாகனாலும் சிறுவன் தான், ஆனால் கொஞ்சம் கூட சின்ன பையன் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அது மாதிரி இந்த கா எதில் கூட சேர்க்கலாம். அப்போ இங்கே அன்னம் தமேவ அதக்கர்த்தும். ஸோ அந்த அன்னத்தை நடையில் வீழ்த்துகிறாய்ங்கிறார். ஸோ கிமிவ எதத்தே கேலிகமனே. கேலிகமனேன்னா விளையாட்ட தேவி மெதுவாக நடக்கிறான். அப்போ நடக்கிற வச்சு தானே இந்த நூப்புரங்கள்லாம் ஜல் ஜல்னு சத்தம் போடும். ஸோ இப்படி நீ அன்னம் ஹம்சகம் என்று சொல்லக்கூடிய நூப்புரத்தை அணிந்து கொண்டு அந்த ஹம்சகம் என்று சொல்லக்கூடிய அன்னத்தை நடையில் நீ விஞ்சுகிறாய். தமேவ அதக்கர்த்தும், அந்த அன்னத்தை கீழாக்குகிறாய். ஸோ அண்ணன் நார்மலாக நடைன்னு சொல்லுவோம், அண்ணன் நடை ரொம்ப அழகாக இருக்குது, அண்ணன் நடை போடுறாம்போ. அந்த அண்ணன் நடையே ஒரு கேலி பண்ணுற மாதிரி இருக்குது தேவியோட நடை, அவ்வளோ நல்லா இருக்குங்கிற. ஸோ பவசியேவ ஆனந்தம் விததபி. ஸோ பவங்கிறது இங்கே சிவன். ஸோ ஒவ்வொன்றிலையும் வார்த்தையில் விளையாடுறார் அவர். பவன்னு சிவன் ஒரு அர்த்தம், சம்சாரன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல சிவன். ஸோ பவசிய ஏவ ஆனந்தம் விததத்து. பவனுக்கு, சிவனுக்கு நீ ஆனந்தத்தை கொடுக்கிறாய். எப்போவுமே சிவன் கண்ணால் தேவியை பார்க்குற வச்சு அவருக்கு ரொம்ப ஆனந்தம் மேலிடுறது இல்லையா. ஸோ கொடுத்துக்கொண்டே விததபி, கொடுத்துக்கொண்டே காமாட்சி சரணோகோ பவத்யாக, அதாவது உன்னுடைய பாதங்கள் இருக்கு இல்லையா, தது துரோகம் தது துரோகம். ததுங்கிறது இங்கே அதே பவ. எப்போ அங்கே தம்முன்னு சொன்னார் இல்லையா, அன்னத்துக்கு தம்முன்னு வார்த்தையை வச்சு அது அப்படின்னு சொன்னார். அது அன்னம்னு அந்த இடத்துல மீனிங் எடுக்கிறோம் நம்ம ஹம்சகத்தோடு. அது ஸோ இங்கே பவத்ரோகங்கிறதுக்கு மேலே தத்ரோகன்றார். அந்த பவத்துக்கே அந்த சம்சாரம், இந்த இடத்துல பவங்கிறது சம்சாரம். ஸோ அந்த சம்சாரத்துக்கு துரோகத்தை விளைவிக்கிறது எது? உன்னுடைய பாதங்கள். சரணோகோ பவத்யாக சரணோகோ, உன்னுடைய பாதங்கள் தத்ரோகம், அந்த பவத்துக்கு துரோகத்தை விளைவிக்கிறது. ஸோ பவனுக்கு ஆனந்தை கொடுக்கிறாய், ஆனால் பவத்துக்கே துரோகத்தை விளைவிக்கிறான்னு அர்த்தம். சிவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறாய், அந்த சம்சாரத்துக்கு துரோகத்தை கொடுக்கிறாருன்னு எல்லாரையும் தேவி பாதுகாக்கிறா, மோட்சத்துக்கு கூட்டிட்டு போறா. பகவதி கிம் ஏவம் விதனுதே, என்னம்மா நீ இப்படி மாற்றி மாற்றி பண்ணுற அப்படின்னு கேட்குற.
ஸோ வார்த்தை ஜாலம்தான் இது. ஹம்சகம்ங்கிற ஒரு வார்த்தையை 2 அர்த்தத்தில் பார்க்குறோம், பவங்கிற ஒரு வார்த்தையை 2 அர்த்தத்தில் பார்க்குறோம். ஸோ தேவியோட அந்த வார்த்தையை ஜாலத்தை காட்டுறாருங்க மூக்கன். வசன்னபி அஸ்ராந்தம் மதுர நிதகம் ஹம்சகம் அசவு தமேவ அவகர்த்தும் கிமிவ யததே கேலி கமனே பவஸ்ய ஏவ ஆனந்தம் விததத் அபி காமாட்சி சரணோ பவத்யாஹ தத்ரோஹம் பகவதி கிமேவம் விதனுதே யதத்யந்தம் தாம் யதி அலசகதி வார்த்தாசு அபி சிவே ததேதத் காமாட்சி பிரகிருதி மிருதுலம் தே பதயுகம் கிரீட்டைர் சங்கட்டம் கதமிவ சுரமோகஸ்ய சஹதே முனீந்திராணாம் ஆஸ்தே மனசி ச கதம் சூச்சி நிஷிதே. ஸோ 2வது லைன், தத் ஏதத் காமாட்சி பிரகிருதி மிருதுலம் தே பதயுகம்ன்ற. மிருதுலமாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது தேவியோட பாதங்கள். பிரகிருத்தின இயற்கையாகவே மிருதுலம் தே பதயுகம், யுகம்னா 2. ஸோ உன்னுடைய 2 பாதங்களும் இயற்கையிலே ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய பாதங்கள். அப்படிப்பட்ட அந்த பாதங்கள் ஏத்தத்து இவை எது அத்தியந்தம் தாமியதி, தாமியத்தின்னு துவண்டு போகிறது. பாதங்களை அப்படி ரொம்ப சாஃப்டாக இருந்தானா லேசாக கசங்கினா கூட புடவை ரொம்ப கசங்கி போயிடும். அந்த மாதிரி பாதங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அது துவண்டு போகிறதான். எப்போ அலசகதி வார்த்தாசு, அதாவது தேவியோட நடை மென்னடை, மென்மையாக நடக்கக்கூடியவள் அப்படின்னு அந்த சொல்றோச்சியே கால் துவண்டு போகிறதான். அப்படி ஒரு சாஃப்டான நடைங்கிறாருங்க தேவியோட பாதத்தோட நடையாகப்படுறது. அலசகத்தின்னு அப்படி சோம்பேறித்தனமாக அப்படி மெதுவாக நடக்கிறது, அன்ன நடை, மெல்லிய நடை. ஸோ அது வார்த்தாசு அப்பி, வார்த்தான்னு நியூஸ், அதாவது உன்னுடைய பாதங்கள் மெதுவாக நடக்கின்றன்னு சொல்றோச்சியே கால் தவண்டு போகிறதேம்மா உன்னுடைய அப்படி சாப்பிட்டுங்கிற. அப்படிப்பட்ட அது அப்பி சிவே, சிவே மங்களமானவளே, கிரீடைகி சங்கட்டம் கதம், இப்பேற்பட்ட சாஃப்டான பாதங்கள் தேவர்கள் எல்லாம் சுரவோகசிய, சுரன தேவர்கள், ஓகம்னா கூட்டம். ஸோ தேவ கூட்டம் காலில் எல்லாரும் முகுடத்தோடு அப்படியே நமஸ்காரம் பண்ணுறா தேவியோட பாதத்தை. அப்போ என்ன ஆகுது, அந்த முகுடம் எல்லாம் காலில் உராயிறது. அப்போ இவ்வளோ சாஃப்டான பாதங்கள், அப்படி ஹார்டான ஸ்டோன்ஸ் எல்லாம் பதிச்சிருக்கு. அந்த கல்லெல்லாம் தேவியோட பாதத்தை எப்படிமா உரையிறது கேட்குறேன். இவ்வளோ சாஃப்டான பாதங்கள் அதை எப்படி தாங்கிறது? கதம் இவ சங்கட்டம் சகத்தே, சகிக்கிறது, உன்னால் எப்படி சகிக்க முடியுது? இவ்வளோ சாஃப்டான பாதங்கள் சொல்றோச்சே துவண்டு போகிறதே, இது உன்னோட அந்த கல்லான அந்த கற்களை எப்படி தாங்கிறதுமா? முனீந்திராணாம் மனசி ஆஸ்தே, முனிவர்களோட மனசில் போய் நீ உக்காண்டுக்கிறியே, அது எப்படி இருக்குது முனிவர்களோட மனசு பார்த்தா? சூச்சி நிஷிதே, சூச்சின ஊசி. ஸோ ஊசி போல் ஷார்ப்பான மனம்ன்றார். ஏன்னா முனிவர்களோட மனம் என்ன ஊசி போல் ஷார்ப்பாக இருக்கா? அப்படி இல்லை, அவர்கள் ஏகாகிர சித்தம், ஒரு முனையாக தேவியோட பாதத்தை தியானிச்சுட்டே இருக்கா, ஒரு முனைப்பட்டு. அப்படி ஒரு முனைப்பட்டு இருக்கிறது தான் சூச்சி நிஷிதேங்கிறார். ஊசி போல அப்படி ஷார்ப்பாக இருக்கக்கூடியதுன்னு ஒருமுகமாக தேவியை பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த ஊசி போல்ற மனதில் நீ எப்படிமா உட்காந்துக்கிறாய்? ஏன்னா உன்னோட பாதங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கேன்னு 2 கேள்வி கேட்குறாருங்க மூக்கன். யதத்யந்தம் தாம் யதி அலசகதி வார்த்தாசு அபிஷ்வே ததேதத் காமாட்சி பிரகிருதி மிருதுலம் தே பதயுகம் சங்கட்டம் கதமிவ சுர ஓகஸ்ய சஹதே முனீந்திராணாம் ஆஸ்தே மனசி ச கதம் சூச்சி நிஷிதே. மனோரங்கே மத்கே விபுத ஜன சம்மோத ஜனனி சராகவ்யா சங்கம் சரச மிருது சஞ்சார சுபகா மனோஜ்ஞா காமாட்சி பிரகடயது லாஸ்ய பிரகரணம் ரணன் மஞ்சீராதே சரணயுகளி நர்த்தகவதூஹு. சரணயுகளி 2 பாதங்கள், யுகம் யுகலி எல்லாம் 2 பாதங்கள், 2ன்னு குறிக்கும். ஸோ சரணயுகளி 2 பாதங்கள், நர்த்தகவதூஹுன்ட்டார், டான்ஸ் ஆடுற பெண்ணுன்னுட்டார்.
ஸோ இந்த பாதங்கள் டான்ஸ் ஆடுற ஒரு பெண்ணோடு கம்பேர் பண்ணுறார். அது எங்கே இருக்கணும்? விபுத ஜன சம்மோத ஜனனி கூப்பிடுற. விபுத ஜனங்கள்னா தேவர்கள். ஸோ அது சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் சம்மோத ஜனனி, அவர்களுக்கு ஆனந்தம். மோதம்னா இந்த எக்ஸ்டசின்னு சொல்லுவான், பேரானந்தம். அந்த ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியவள் ஜனனி, உண்டாக்கக்கூடியவள். ஸோ பேரானந்தத்தை உண்டாக்கக்கூடியவள். மத்கே மனோரங்கே, என்னுடைய, மத்கேன என்னுடைய மனமாகப்பட்ட அரங்கத்தில். இப்போ தேவியை கூப்பிட்ற, உன்னுடைய பாதங்கள் எங்கே டான்ஸ் ஆடணுமா? நீ உன்னோட பாதங்களை கொண்டு என்னோட மனசில் நீ டான்ஸ் ஆடணும்னு கேட்குறாருங்க. ஸோ மத்கே மனோரங்கே, மனமாகப்பட்ட என்னுடைய அரங்கத்தில். ச ராகவியாசங்கம், எப்படி ஆடணுமா? ரொம்ப அன்பா, லவ். ராகம்னா அன்பு, லவ். ஸோ ஆசங்கம், ரொம்ப ஈடுபாடோடு கூட, ரொம்ப அன்போடு கூட நீ என்னோட மனசில் டான்ஸ் ஆடணுமம்மா. ச ரச மிருது சஞ்சார சுபகா, சௌபாகியத்தோடு கூட, ரசத்தோடு கூட. ச ரசம், ரசம்னா ரச, அதாவது ஈடுபாடு, ஒரு ஆனந்தமாக ரசத்தோடு. நாட்டியம் ரொம்ப இனிமையாக இருக்கணும், அப்படி ரசத்தோடு இருக்கணும். மிருது, சாஃப்டான இருக்கணும். ஜல் ஜல் ஜல்னு ஆம்பளைகள் ஆடுறது தாண்டவம், நம்ம பெண்கள் ஆடுறது லாஸ்யம். அதை ரசமாக இருக்கிறனால தான் அதுக்கு லாஸ்யம்னு பேர். ஸோ அப்படி மிருது சஞ்சார சுபகா, அப்படி அந்த நாட்டிய பெண்ணாக நீ என் மனசில் ரசத்தோடு ஆடு. மனோஜா, மனசை கவரக்கூடியவள் நீ. ஸோ மனதை அறியக்கூடியவள், ஞான நியாயத்தைன்னு கூட சொல்லலாம். ஸோ என்னுடைய மனசை நீ அறியக்கூடியவள் காமாட்சி. லாஸ்ய பிரகரணம் பிரகடயத்து. லாஸ்ய பிரகரணம்னு இப்போ டான்ஸ் ஆடுற ஒரு கான்டெக்ஸ்ட். இப்போ என் மனசில் பிரகரணம் சொன்னான்னா என்னது? அந்தந்த நேரத்தில் ஏற்படக்கூடியதுன்னு அர்த்தம். பிரகரணம், சந்தியா பிரகரணம்னு சொன்னால் டுடே நம்ம இன்றைக்கி சந்தியா பிரகரணம் பார்க்கலாம்னா டுடேஸ் கான்டெக்ஸ்டில் நம்ம சந்தியாவை பற்றி படிக்கலாம். அது கிராமரில் அந்த இதை பற்றி சந்தியை பற்றி படிக்கலாம், அப்படிலாம் அந்த மாதிரி சொல்லுவோம் பிரகரணம்னு கான்டெக்ஸ்ட். ஸோ அந்த லாஸ்ய பிரகரணம் இப்போவே எனக்கு காட்டு என்னோட மனசில் ரணன் மஞ்சீராத்தே. ரணன்னு ஜல் ஜல்னு சத்தம் போடக்கூடியது. அந்த மஞ்சீரனாலும் நூப்புரம், ஹம்சகம், எல்லா வார்த்தைகள்லாம் கொலுசு. ஸோ உன்னுடைய கொலுசுகளோடு ஜல் 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 ஜல்னு அதை போட்டுண்டு என் மனசில் நீ ஆடுமான்றார் மூகர். மனோரங்கே மத்கே விபுத ஜன சம்மோத ஜனனி சராகவ்யாசங்கம் சரசம்ருது சஞ்சார சுபகா மனோஜ்ஞா காமாட்சி பிரகடயது லாஸ்ய பிரகரணம் ரணமஞ்சீராத்தே சரண்யுகலி நர்த்தகவதூः. परिष्कुर्वन् मातः पशुपतिकपर्दं च विषये पराचां हृत्पद्मं परमभणितीनां च मकुटं भवाख्ये पातोदौ परिहरतु कामाक्षि ममता पराधीनत्वं मे परुल्मुषितपातोज महिमा. இப்போ பாதம் 3 விதமாக இருக்குன்றார். இன்ஃபேக்ட் 4 விதமாக சொல்கிறாருங்க. ஸோ பசுபதி கபர்தம் ச விஷயே. பசுபதி யார்? சிவன். ஸோ பசுக்களையில் நம்மளாம் பசுக்கள், நம்மளெல்லாம் காப்பாற்றக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர் பதி, அவர் தலைவர். அதனால பசுபதினு பேர் சிவனுக்கு. கபர்தம்னா அவருடைய இங்கே ஜடாமுடி, அவருடைய ஜடையோட விஷயத்தில் பகவான் சிவனுடைய ஜடாமுடி விஷயத்தில் உன்னுடைய சரணங்கள் எப்படி இருக்குன்னா பரிஷ்குர்வன் மாதக, ஆர்னமெண்ட்டாக இருக்குன்றார். பரிஷ்காரம் பண்ணுறதுன்னு என்னது? புனிதப்படுத்துறதுன்னு அர்த்தம். பரிஷ்காரம் பண்ணுறது, சம்ஸ்காரம் பண்ணுறதுன்னு என்ன? டிரான்ஸ்ஃபார்மிங்னு அர்த்தம். ஸோ அதை புனிதப்படுத்தி சுத்தப்படுத்தி அந்த மாதிரி ஜடாமுடியை சுத்தப்படுத்திடுறது உன்னுடைய பாதங்கள்னு என்ன அர்த்தம்? சிவன் ஊடலுக்கு அப்புறம் தேவிட்ட அம்மா காலடியில் விழுந்துடுறார். ஸோ காலடியில் விழுந்த உடனே தேவியோட பாதம் அவரோட ஜடாமுடியில் படுறது. அப்போ ஜடாமுடிக்கு இது ஆபரணமாக ஆயிடுறது. இட்ஸ் அன் ஆர்னமெண்ட் இன் சிவாஸ் ஹெட்டு, அவ்வளோதான். ஸோ பராச்சம்னா விமுக்கர்கள்னு அர்த்தம் சொல்கிறோம்ல. நார்மலாக விமுக்கர்கள்னு சொல்லும்போது பகவானை பார்க்காம மூஞ்சியை திரும்பிட்டு போகிறாளே அவளை விமுக்கர்கள் சொல்லுவோம். ஆனால் பராச்சாம் அர்த்தம் அதானாலும் இங்கே பகவானை பார்த்து விமுக்கர்களாக இருக்கிறதில்லை. விஷய வாசனை இல்லாமல், இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களில் ஈடுபாடு கொள்ளாமல் அதுக்கு மூஞ்சி திரும்பிட்டு போகிறான். பராச்சாம், பராங்முகம் அப்படி சொல்லுவோம். இந்த விஷயங்கள்லாம் ஈடுபடாமல்
அப்படியே ஆத்மாராமர்களாக வைராக்கியத்தோடு கூட இருக்கக்கூடியவர்கள்னு அர்த்தம். பராச்சாம் ஹிருத் பத்மம். ஸோ அவளுடைய ஹிருதயத்தில் எப்படி இருக்கே நீ தாமரையாக மலர்ந்துருக்க. ஸோ அந்த வைராகிகளோட மனசில் உன்னுடைய பாதமாக்கப்பட்டது ஒரு தாமரையாக மலர்ந்து வீற்றிருக்கிறது. இது ரெண்டாவது. இது பரம பணித்தீனாம்ச மகுடம். பணித்தி, பணித்தின்னு சொன்னால் வார்த்தைகள்னு ஜென்ரலாக அர்த்தம். பரம பணித்தின்னு சொன்னான்னா உயர்ந்த வேதம்னு ஆயிடுது. ஸோ அந்த வேதங்களுக்கு உன்னுடைய பாதங்கள் மகுடமாக இருக்கிறது. ஏன்னா வேதத்தோட தலை தேவியோட பாதத்துக்கு அடியில் உட்காந்துருக்கு. எப்போவுமே வேதத்தோட தலைமையில தான் தேவி வந்து பாதத்தை வச்சுட்டு இருக்கா. அதனால வேதங்கள் வழியாக தேவியை அடையலாங்கிறதுக்கு அர்த்தம். அது வேதங்கள் மூலமாக தான் நம்ம தேவியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால வேதங்கள் எல்லாம் தேவியை வணங்கிட்டு அவளோட காலடியில் கிடக்கு. ஸோ அவர்களுக்கு அந்த மகுடமாக இருக்குது. ஸோ பாதம் வந்து வேதத்துக்கு தலைமையில் இருக்கக்கூடிய மகுடமாக இருக்குது. பவ ஆக்கியே பாதோதவ். பாத்தான்னு சொன்னால் தண்ணீர்னு அர்த்தம். பாதோதவ்னு சொன்னால் கடல்னு அர்த்தம். ஸோ நிறைய தண்ணீர் சேர்ந்துருக்க இடத்துக்கு பேர் கடல். ஸோ பவ ஆக்கிய சம்சார கடல். இந்த சம்சார கடலை இது கிடையாது, பரிகரத்து காமாட்சி மமதா. ஸோ அந்த சம்சார கடலில் இது வந்து லாஸ்ட் வர்ணம். பாதோதவ் பரிகரத்துன்னு சொன்னால் என்னை அந்த சம்சார கடல்லிருந்து என்னை நீக்கிவிடு அப்படிங்கிறது லாஸ்ட்டாக சொல்லணும். நம்ம பரிகரத்து உன்னுடைய பாதங்கள் என்னை அந்த சம்சார கடல்னு நீக்கக்கூடியவையாக இருக்கட்டும். ஸோ இது ஒரு பாயிண்ட். திருவடி என்ன பண்ண போடுறது, இந்த திருவடி ஒரு காரியத்தை சொல்கிறாருங்க. ஸோ அது என்னுடைய இந்த சம்சார கடல்லேருந்து என்னை தூக்கி எடுத்து வெளியில் கொண்டு வந்துருட்டோம். காமாட்சி மமதா பராதீனத்துவமே. நானும் என்னோடு சொல்லிட்டு இருக்கேன். மமதா மமக்காரம்னு சொன்னானது என்னோடு சொல்கிறோமே, அதான் மமதான்னு பேர். ஸோ அந்த மமக்காரத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். எல்லாத்தையும் என்னோடு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பராதீனனாக அடிமையாக அப்படி இருக்கக்கூடிய என்னை பராதீனத்துவமே பரிமுஷித்தன்னு திருடின்னு போயிடுறது. ஸோ என்னுடைய மமக்காரம் அகங்காரம் எல்லாம் போயிடுறது. எப்போது பரிமுஷித்த பாத்தோஜ மகிமா. உன்னுடைய லோட்டஸ் பாதம் இல்லையா, பாத்தோஜான்னா தாமரைன்னு அர்த்தம். தண்ணீரில் பிறக்கக்கூடியது. பார்த்தா தண்ணீர் ஜன்னா பிறக்கிறது, தண்ணீரில் பிறக்கக்கூடிய தாமரை. ஸோ அந்த தாமரை பாதங்களுடைய மகிமையாகப்பட்டது என்னுடைய மமகாரம் அகங்காரத்தை எல்லாம் நீக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படின்னு பாதங்களோடு வெவ்வேறு டைமென்ஷனை சொல்றாருங்க. परिष्कुर्वन् मातः पशुपति कपर्तं च विषये पराचां हृत्पद्मं परमपणितीनां च मुकुटं भवत्ये पातोदौ परिहरतु कामाक्षि ममता पराधीनत्वं मे परिमुषित पातोज महिमा प्रसूनै सम्पर्काद् अमरतरुणी कुन्तलभवैः अभीष्टानां दानात् अनिशमपि कामाक्षि नमतां स्वसङ्गात् कङ्केळी प्रसवजनकत्वेन च शिवे त्रिधा दत्ते वार्तां सुरभिरिति पादो गिरिसुते. ஸோ இந்த வந்து சுரபிஹி இதி பாதக. சுரபின்னு சொன்னான்னா அதுக்கு 3 அர்த்தம் இருக்குது. ஸோ சுரபின்னு சொன்னால் மனம்னு ஒரு அர்த்தம். சுரபின்னா காமதேனு, தேவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு பசுக்கு சுரபின்னு பேர். சுரபின்னா மனம்னு ஒரு பேர். சுரபின்னா நறுமணங்கள் நிறைய பூக்கிற மலர்களை கொண்ட வசந்த காலத்துக்கும் சுரபின்னு பேருண்டு. ஸோ இந்த 3ஐயும் சொல்கிறாருங்க. 3மாக உன்னுடைய பாதம் இருக்கிறது. உன்னுடைய பாதம் எப்படி இருக்குன்னா சுரபியாக இருக்கிறது. 1 காமதேனுவாக இருக்குது, 2வது அதுவே இது வசந்த காலமாக இருக்குது, 3வது அதுவே மனம் நிறைந்ததாக இருக்கிறதுன்ற. ஸோ பிரசூனைஹி சம்பர்க்காது. யார்? அமர தருணி குந்தலபவைஹி. குந்தலம்னா கற்றையான முடிகள்னு அர்த்தம். ஸோ தேவர்களோட மனைவிகள் அந்த தேவதைகள்லாம் இருக்கா இல்லையா, அது அமர தருணி தேவப்பெண்கள். தேவப்பெண்களுடைய தலைமுடியிலிருந்து பவைகி ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரசூனைகி. பிரசூனன மலர்கள். ஸோ அந்த மலர்களுடைய சம்பர்க்கா தேவியோட பாதத்தில் வந்து தலைமுடியால் வச்சுட்டு வணங்குற வச்சா என்ன ஆகுது, அந்த பூக்கள்லாம் அப்படியே செதறி தேவியோட பாதம் அப்படியே நிறைய பூக்களால் நிறைஞ்சு போய்டுறது. பார்த்தா எப்படி இருக்குது, வசந்த காலமாக இருக்குது, ஒரு சுரபி ஆட்டமாக இருக்குது. ஸோ வசந்த காலத்தை தோற்றுவிக்கக்கூடியதாக அந்த பூக்கள் வந்து தோன்றுறது அந்த மாதிரி இருக்குது.
அபீஷ்டானாம் தானாத்து, என்னென்ன கேட்குறோமோ அபீஷ்டம்னு எனக்கு என்னோட மனம் விரும்பியதெல்லாம் கொடுக்கக்கூடியவை, தானாத்து தானம் தருவதாக. அப்படி கொடுக்கக்கூடிய யார் கொடுப்பா? காமதேனு தான் எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கொடுக்கும். அதுக்கிட்ட போய் என்ன கேட்டாலும் கொடுக்கும் காமதேனு பசு. ஆனால் தேவியோட பாதங்களும் கேட்டதெல்லாம் கொடுக்குறது. அதனால அபீஷ்டானாம் தாத்தா, விருப்பங்களை கொடுப்பதனால், அனிஷமபி ஆல்வேஸ் நமதாம் அபீஷ்டானம், நமதாம்னா வணங்கக்கூடியவர்கள். பராமுகமாக போனால் ஒன்றும் கொடுக்க முடியாது. சுரபியை போய் கேட்டால் தான் கொடுக்கும் அது காமதேனு. அது மாதிரி தேவியை யாரெல்லாம் வணங்குறார்களோ நமதானா நமஸ்கரிக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய அபிஷ்டங்களை நிறைவேற்றுவதனாலேயே அனிஷம் அப்பி, அதனால என்ன ஆகுது? இப்போது காமதேனுவாக உன் பாதங்கள் விளங்குகிறது. அந்த சுரபிங்கிறத லாஸ்ட்டில் போட்டுட்டார். ஸோ அந்த இடத்துல காமதேனுவாக உன்னுடைய பாதங்கள். ஸ்வசங்காத் கங்கேளி பிரசவ, கங்கேளின்னு சொன்னானே இது அசோக மரத்துக்கு கங்கேளின்னு பேர். ஸோ அசோக பிரசவன்னு அது 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 பிரசவிக்கிறது, என்னது? பூக்களை பிரசவிக்கிறது. ஸோ மலர்களை, அந்த அசோகம் கங்கேலி மரமாகப்பட்டது அசோக மலர்களை ஸ்வசங்காத், ஸோ திருவடியாகப்பட்டது தன்னுடைய அசோகம்னு இது 2 அர்த்தம். அசோக மலர் மனம் நிறைந்த மலரை அசோக மலர் கொடுக்குற மாதிரி தேவியோட சங்கத்தினால என்ன ஆகுது? சோகமே போயிடுது. ஸோ சோகம் போயிடக்கூடிய திருவடி அசோகம். ஸோ கங்கேலி பிரசவ ஜனகத்வேன, பிறப்பிக்கிறது. அசோக மலர் எப்படி பூக்களை அப்படி பிரசவித்து கொடுக்கறதோ அது மாதிரி உன்னுடைய பாதங்கள் சோகத்தை நீக்கி அசோகமாக ஆக்கி விடுகிறது. அப்படிப்பட்ட பூக்கள், இந்த பூ தான் ரொம்ப மனம் நிறைந்தது. என்ன மனம்? சோகமே இல்லாத ஒரு நறுமணம் இது. அப்போ ஏற்பட்ட இது கொடுக்கக்கூடிய தவ திரிதாதத்தே வார்த்தாம், இப்படி 3 விதத்தினால அதுக்கு சுரபின்னு பேர் வந்துடுதுப்பா. வார்த்தாம்னு அந்த ஒரு பெயர். வார்த்தான்னு சொன்னால் ஜென்ரலாக நியூஸ்னு சொல்லுவோம். இப்படி 3 விதமாக திரிதான 3 விதமாக தத்தே தரிக்கின்றன. என்னது? 3 பெயர்களை தரிக்கிறது. சுரபின்னு ஒரே ஒரு பெயரை 3 விதமாக தரிக்கிறது. ஸோ வசந்தங்கிற மீனிங்லேயும், நறுமணங்கிற மீனிங்லேயும், அப்புறம் இது காமதேனுங்கிற மீனிங்லேயும் 3 விதமாக தரிக்கிறது. பாதோ கிரிசுதே, உன்னுடைய 2 பாதங்களும் கிரிய மகிமவான் மகளே. பிரசூனை சம்பர்க்காத் அமர தருணி குந்தலபவைஹி அபீஷ்டானாம் தானாத் அனிஷமபி காமாக்ஷி நமதாம் ஸ்வசங்காத் கங்கேலி பிரசவஜனகத்வேன சசிவே த்ரிதாதத்தே வார்த்தாம் சுரபிஹி பாதோ गिरिसुते. सर्वं जगदम्बार्पणमस्तु.